மக்களே பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ எதுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோன்னா, குடல்ல வந்து குடல் புண்ணு, மத்த மாரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், குடல் புண்ண தவிர, குடலுக்கு சம்மந்தப்பட்டது எல்லா நோயும் வந்து தீர்க்கக்கூடிய தீர்வு வந்து இந்த வாழைப்பூவுக்கு ரொம்ப இருக்கு பார்த்துருங்க. எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பூவெல்லாம் கீழ போட்டுருவாங்க. கீழ போட்டு இந்த கொழுந்து பூ இருக்குல்ல, இத மட்டும் தான் எடுக்குறாங்க. இல்லங்க, நம்ம ஆமா. இது வந்து முன்னாடியிலேருந்தே நம்ம எடுக்க ஆரம்பிச்சுருங்க. பாருங்க வாழைப்பூ இருக்குல்ல, இதுலேருந்தே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். இதுலேருந்தே நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா நல்லது பாருங்க. அவங்க எடுக்குறாங்க பாருங்க. இதில வந்து அந்த இத மட்டும் எடுத்துட்டோம்னா, இது எவ்வளவுக்கு நல்லதுன்னா, வேக வச்சு இந்த தண்ணிய நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. இதில உள்ள வேக வச்சு தண்ணிய எடுக்கக்கூடாது. எப்பவுமே அதோடயே வேக வச்சு லைட்டா வரமிளகா, வெங்காயம் போட்டு தாளிச்சு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு, இதையும் அது கூட வேக வைக்கக்கூடாது. அதிலேயே அரிஞ்சு போடுங்க. துவர்ப்பு தன்மை கண்டிப்பா இருக்கணும். துவர்ப்பு தன்மை இருந்தா மட்டும் தான் நம்ம உடம்புல இருக்க வியாதிகள் குறையும். புரியுதா? அது இந்த ப்ராப்ளம் இருக்குது. அல்சரு, வாய் துர்நாற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ தான். வாழைப்பூவ நீங்க எவ்வளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ, அவ்வளவுத்துக்கு நல்லதா இருக்கும் பார்த்துருங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பூ தான் எடுக்க போறோம். வாழைப்பூவ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருக்கேன். இனி இத வந்து இது பண்ணணும் பார்த்துருங்க. சரிங்களா? வாழைப்பூன்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் நல்லது. பார்த்தீங்களா? எப்படி எடுக்குறாங்க? சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி உங்க வீட்ல வாழைப்பூ இருந்துச்சுன்னா, இந்த மாரி சாப்பிடுங்க. குழந்தைங்க வேண்டான்னு சொன்னாலும், நீங்க சாப்பிட வைங்க குழந்தைகளுக்கு. கொஞ்சமா சாப்பாடு போட்டு, அதிலே 2 தேங்காயெல்லாம் திருவி போட்டு வச்சிங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க.